அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் பார்த்தோம். இந்த அதிகாரத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், 23 ஆண்டுகள் நான் தீர்க்க தரிசனம் உரைத்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில 53 ஆண்டுகள் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த எரேமியா புத்தகத்திலே அவர் உரைத்த முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் 18 தீர்க்க தரிசனங்களை குறித்து நேற்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வடக்கே இருந்து என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்று சொல்லுகிறார். இந்த நேபுகாத் நேச்சாரை ஆண்டவர் ஊழியக்காரராக அழைக்க காரணம் என்ன என்கிற காரியத்தை நாம் கொஞ்சம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உயரிய பண்புகளை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாமும் அப்படிப்பட்டவர்களாக அழைக்கப்பட முடியும். இங்கே தானியேலின் புஸ்தகத்தில் அவருடைய அரிய பண்புகளை குறித்து ஆங்காங்கே தானியேல் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களில், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே ராஜகுலத்தார்ல துரை மக்கள்ல யாதொரு மாசு இல்லாதவங்க, அழகானவங்க, சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில சிறந்தவர்கள், கல்வியில நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும், அதாவது கைதியா கொண்டு வந்திருக்கிறவங்கள மிகுந்த திறமை வாய்ந்தவர்களை எல்லாரையும் செலக்ட் பண்ணும்படியாக இங்கே ராஜா சொல்லுகிறார். அவர்களுக்கு கல்தையருடைய எழுத்தை கற்றுக் கொடுக்க சொல்லுகிறார், பாஷைகளை கற்றுக் கொடுக்க சொல்லுகிறார். தன்னுடைய பிரதானியாகிய அந்த தலைவன், பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு அவர் அங்கே கற்பிக்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி. இன்னும் சொல்லுகிறார், ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலையும் ஒரு பங்கை எடுத்து அவர்களுக்கு நியமித்து தனது ஆகாரத்தின்படியே அவர்களுக்கு கொடுக்கும்படி கட்டளையிட்டு அவர் அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இது நேபுகாத் நேச்சாருடைய உயர்ந்த பண்பை காட்டுகிறது. ஒரு கைதியா வந்திருக்கிற ஜனங்களின் மத்தியில் இப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்களை செலக்ட் பண்ணி தான் உண்ணுகிற சாப்பாட்டையும் தான் குடிக்கிற போஜனத்தையும் அவர்களுக்கு கொடுத்து, கைதியாய் கொண்டு வரப்பட்டவர்கள சிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவர்களை தன்னுடைய ஆட்சி அவன் சிறப்பாக நடத்துகிறதற்கு அரசவையிலேயே அவர்களை உயர்த்துகிறதற்கான ஒரு பரந்த ஒரு மனப்பான்மை உடையவனாக இருந்ததை முதலிலே அவனுடைய குணாதிசயங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. தேசத்தை அத்தனையாக அழித்து அங்கே இருந்து அநேகரை சிறைக்கைதிகளாக கொண்டு வந்து அவர்களில் சிறந்தவர்களுக்கு தன்னுடைய அன்பை காண்பித்து, தன்னுடைய பராமரிப்பை காண்பித்து அவர்களை தன்னுடைய அரசபையிலேயே உயர்த்துகிற அளவிற்கு ஒரு பொன்னாலான தலையாக அநேக வெற்றிகளை சாதித்து கொண்டிருந்தவனாக இருந்த அந்த நேபுகாத் நேச்சாருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கிறதை நாம் முதலிலே தானியேல் புஸ்தகத்திலே கற்றுக்கொள்ள முடிகிறது. இரண்டாவது, தானியேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வருங்காலத்தை குறித்து அறியக்கூடிய அத்தனை ஆவல் உடையவனாக அவன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவன் படுக்கையில படுத்து கிடக்கும் பொழுது என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு காரியம் அவனுக்குள்ள உண்டானதை தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தின பொழுது தானியேல் அதை சொல்லுகிறார், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. நாளைய தினத்தில் என்ன நடக்கும், என்னுடைய தேசத்தில் என்ன நடக்கும், எதிர்காலத்தை குறித்த ஒரு திங்கிங், என்ன நடக்க போகிறது, என் தேசத்தில் என்ன நடக்கும், எப்படி ஆகும் என்கிற காரியங்களை, என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் என்கிற எண்ணங்கள் எல்லாம் அவருக்குள்ள உருவாகின பொழுது அங்கே அதை சொல்லுகிறார் தானியேல், என்ன உங்களுடைய படுத்திருக்கையில நீர் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. நேபுகாத் நேச்சார் மனதில் உலகின் வருங்காரியங்களை குறித்த முடிவை குறித்து அவன் அறிய வேண்டும் என்கிற ஒரு ஆவல் எழும்பினதை இங்கே தானியேல் சொல்லுகிறான். மனிதர்கள பலர் இத்தகைய ஆவல் கொள்வதில்லை. நீர் என்றும் வாழ்க என்று மற்றவர்கள் வாழ்த்தினாலும் தான் அழிய போவதை நேபுகாத் நேச்சார் உணர்ந்தவராக அவர் இருந்தார்.
அப்படிப்பட்ட ஒரு எண்ணமுடையவராக, எதிர்காலத்தை குறித்து அறிய நோக்கமுடையவராக அவர் இருந்தபடியினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வரையிலும் அங்கே வெளிப்படுத்தி விட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீர் பொன்னாலான தலையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர். அதற்கப்புறம் வரக்கூடிய ஆட்சிகள் உம்மை விட கொஞ்சம் பலவீனமான ஆட்சிகள், வெள்ளி, வெண்கலம், அதுக்கப்புறம் இரும்பு, அதுக்கப்புறம் களிமண்ணும் இரும்பும் சேர்ந்த கூட்டாட்சி, அதற்கு கீழாக கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அது உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டுட்டு இந்த பூமி முழுவதையும் நிரப்பும் என்கிற தன்னுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை வரையிலும் அந்த எதிர்காலத்தை குறித்து அறிய வேண்டும் என்கிற ஆவல் இருந்த மனிதனுக்கு அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நித்தியத்தை குறித்து நம்ம ஆவலா இருக்கக்கூடியவர்களாக இருந்தோன்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், அவருடைய திட்டங்களை குறித்து நமக்கு ஏற்ற வேளையில ஆண்டவர் விளக்கம் அளிக்க முடியும் என்பதை இந்த பகுதிகளிலே நாம் காண முடியும். நேபுகாத் நேச்சாரினுடைய சிந்தனைகளை அறிந்த கர்த்தர் அவற்றையும் தானியேலுக்கு வெளிப்படுத்துவதை இந்த காரியத்திலே பார்க்கிறோம். 3வதாக, தேவன் ஒருவருக்கே மகிமை செலுத்தக்கூடிய பண்பு உடையவராக அவர் காணப்பட்டார். தேவனுடைய ஆற்றலை கண்டவுடனே, தானியேல் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், ஆற்றலை கண்டவுடனே உடனடியாக அதை ஒப்புக்கொண்டு அவரை புகழும் பண்பு அங்கே நேபுகாத் நேச்சாருக்கு இருந்ததை நாம் பார்க்க முடியும். உடனே ஆண்டவரிடத்துல அவர் ஆண்டவருடைய ஆற்றலை கண்டவுடனே, தானியேல் இந்த தரிசனங்கள் இவைகளுடைய அர்த்தங்கள் எல்லாம் சொன்ன உடனே அவரை புகழக்கூடியவராக, இவ்வளோ பெரிய அந்தஸ்துல இருக்கிறன அப்படின்னு சொல்லி அல்ல, தன்னை தாழ்த்தி அங்கே ஆண்டவரை புகழக்கூடியவராக, மகிமையை செலுத்துகிற, எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு பண்பு நிறைந்தவராக அவரை காண முடியும். அதே போல தனது தோல்வியை இன்னைக்கு ஒத்துக்கொள்ளுகிற மனுஷர்களை அதிகமாக நம்ம பார்க்கவே முடியாது. ஏதோ நான் இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறவர்களைத்தான் பார்க்க முடியுமே ஒளி. ஆனால் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ள பண்புடையவராக இருந்தார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தில் அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை தூக்கி அங்கே எரிகிற அக்னி ஜுவாலையில் போடப்பட்ட பின்பு அவர்கள் அங்கே ஒரு தேவ சாயலிலே அவர்களோடு கூட நடந்த தேவனால் அனுப்பப்பட்டவரால் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் வெளியே கொண்டு வந்தபோது அவர் சொல்லுகிறார், உண்மையை தனது தோல்வியை ஒத்துக்கொண்டுட்டு அவர் சொல்லுகிறார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவினுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடியினால் தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்கிற காரியத்தையும், இவர்கள் தேவனுக்கு விரோதமான தூஷண வார்த்தைகளை, இவர்களுடைய தேவனுக்கு விரோதமா யாராவது தூஷண வார்த்தைகளை என் தேசத்துல சொன்னான்னா, எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் சொன்னாலும் அவன் துண்டித்து போடப்படுவான், அவனுடைய வீடு எருக்களமாக்கி விடப்படும் என்று சொல்லி தன்னுடைய அவ்வளவு கர்ச்சித்து கொண்டு அவ்வளவு கோபக்காரனா இருந்து கொண்டு சூளையை 7 மடங்கு சூடாக்கி இவர்களை அப்படியே கட்டுண்டவர்களால் தூக்கி போட்டுட்டு உட்கார்ந்திருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் விடுவித்ததை பார்த்த பொழுது அவர்களுடைய மேலே அந்த அக்கினி பலன் செய்யாமல் இருந்ததை பார்த்த பொழுது தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். இவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தாங்க, ஆனால் தூதன் அனுப்பி அவர்களை விடுவித்தார். அதனால் என் தேசத்தில் நிறைய ஜனத்தார் இருக்கிறாங்க, ஜாதியார் இருக்கிறாங்க, பாஷைக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருமே இவர்கள் தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகள் பேசக்கூடாது. பேசினா துண்டித்து போடப்படுவீர்கள், அவனுடைய வீடு எருக்களமாக்கி விடப்படும் என்று சொல்லி அவன் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறதையே நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடுகிறான். இருதயத்தின் ஆழத்தில் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் இல்லவே இல்லை என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். கடைசியாகிய அந்த கோபக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் தானியேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் அவன் எப்படியாக மாறிவிட்டான், அவனுடைய சுபாவங்கள் எப்படி மாறிவிட்டது என்பதை தானியேல் வெளிப்படுத்துகிறார்.
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமியெங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. கோபக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் இங்கே சமாதானத்தை தேசமெங்கும் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. ஊழியக்காரனாய் மாறிட்டாரு. சாட்சி சொல்லுகிறார், உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன் என்னிடத்தில் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை நான் சும்மா இருக்க முடியாது, பிரசித்தப்படுத்தி ஆக வேண்டும். அதுதான் எனக்கு நன்மையாக கண்டது என்று சொல்லி அவர் பிரசித்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கு. ஒரு மிகப்பெரிய ராஜா மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட போதும் தன்னுடைய மகிமையை வேறொருவருக்கும் கொடுக்க முடியாதபடி வைராக்கியமாக தான் மனிதர்கள் இருப்பாங்க. மற்றவர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் புகழ மாட்டாங்க. இது உன்னதமான ஆண்டவரை கண்டுகொண்ட பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் அற்பமான ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். என்னுடைய ஆளுகை அது கொஞ்ச நாளைக்கு ஆளுகை இருக்கும், ஆனால் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி அவர் அங்கே சாட்சி பகருகிறதை பார்க்கிறோம். கடைசியாக இந்த அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் கடைசியில் அவர் எழுதி முடிக்கிறார், நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஒரு ஊழியக்காரனாகவே, ஒரு தன்னுடைய மகனாகவே ஆண்டவர் இங்கே மாற்றிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அழகாக சமாதானத்தை தேசமெங்கும் கூறுகிறார். ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை தேசம் முழுவதிலும் அவர் அறிக்கையிடுகிறார். உன்னதமான தேவன் என்று சொல்லுகிறார். அவரை பிரசித்தப்படுத்தியே ஆகணும்னு சொல்லுகிறார். அகந்தையாய் நடக்கிற எல்லாரையும் தாழ்த்த அவராலே ஆகும். அவருடைய கிரியைகள் தான் உண்மையானது, சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள் என்று சொல்லி அவர்தான் பரலோகத்தின் ராஜா. அவர்தான் நித்தியமாக ஆளுகை செய்யக்கூடியவர். அவர்தான் தலைமுறை தலைமுறையாக ஆளுகை செய்யக்கூடியவர் என்கிற காரியங்களை பகிரங்கமாக சாட்சி பகிர்ந்து வெளிப்படுத்துகிற ஒரு சுபாவம் உடையவராக மாறினபடியினால் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறோமே, நம்மிடத்தில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்படுகிறதா? ஒரு மனப்பான்மை நமக்குள்ளாக காணப்படுகிறதா? அதே போல எதிர்காலத்தை குறித்த, நித்தியத்தை குறித்த அறிய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உடையவர்களாக, ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் என்ன திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர், எதிர்காலத்தில் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீர் என்கிறதை நாம் அறிய விரும்புகிறவர்களாக காணப்படுகிறோமா? தேவன் ஒருவருக்கே மகிமை செலுத்துகிற பண்புடையவர்களாக நம்ம இருக்கிறோமா? நம்முடைய தோல்விகளின் மத்தியில் அவைகளை ஒப்புக்கொண்டு ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? அதே போல நாம் சமாதானம் கூறுகிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்த ஆண்டவரை சாட்சி பகிர்கிறவர்களாக நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று சொல்லி முடிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையை கற்றுக்கொண்டிருக்கிறோமா? தாழ்மையை அணிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த சுபாவங்கள் நமக்குள்ளாக காணப்படும் என்று சொன்னார். ஆண்டவரும் நம்மையும் தன்னுடைய ஊழியக்காரனாக எடுத்துக்கொண்டு பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.